இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே, உளையான சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன், உந்தனை நான் மறவேன், உம்மையே போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, என் மேல் தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. தீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன், தீவிய காலமெல்லாம் உம்மையே பின் செல்லுவேன். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், தேவாதி தேவன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், சேர்ந்து ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடு
உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் 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 உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நீங்க மிக நல்ல தேவன் அப்பா. நீங்க மிக அன்பான தகப்பன் சாமி. உங்களை போல எங்களை நேசிக்கிறதற்கு வேற யாரும் இல்லப்பா. நீங்க எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க சாமி. ஒரு தகப்பன் எங்களை தூக்கி சுமப்பது போல எங்களை அனுதினமும் தூக்கி சுமக்கிறீங்க. நன்றி இயேசு சாமி. எங்களுடைய சவால்களில் எல்லாம் எங்களுக்கு நீங்க துணையாக நின்று அவைகளை வென்று நாங்கள் வெளியே வருகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை நடத்துது அப்பா. தேங்க்யூ சாமி, தேங்க்யூ சாமி, தேங்க்யூ ஏசு சாமி. எங்க மேல நீங்க ஒரு கவரிங்கா ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்காக தேங்க்யூ ஏசு சாமி. அவர் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்க எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்குகிற தேவன் நீங்க ஏசு சாமி. எங்க எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்குகிறவர் நீங்க தான் தகப்பனே. எங்கள் எல்லைகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே தருகிறோம். கிழக்கு மேற்கு வடக்கு கிழக்கு எல்லா பகுதிகளிலும் எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுங்க. உசிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. தொடர்ந்து உம்முடைய வல்ல கரம், உம்முடைய வல்ல பிரசனம் மகிமையா இந்த இடத்துல இருக்கட்டும் இயேசு சுவாமி. இந்த இடத்துல மகிமையா இருக்கட்டும் இயேசு சுவாமி. உங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் காண, நாங்கள் உணர, தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஆராதனை 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 இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா புதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென். தொடர்ந்து உங்க பிரசனம் வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. ஒவ்வொருவரையும் நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். This morning I want to greet each one of you in that beautiful, in that glorious, in that precious, precious name of Jesus Christ. I also want to give a special welcome to Sister Gayani. Gayani is visiting us. Thank you, sister, for coming. Just applaud Sister Gayani. Thank you. Praise the Lord.
இன்றைக்கு நான் பேச போகிற மெசேஜ், இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி என்னவென்றால், போன முறை பேசின அதே செய்தியின் 2ஆம் பாகத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். Today the message I want to share is the second part of the last month message, Secret Tears. ரகசிய கண்ணீர்கள். இங்கிருந்து நான் எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீர்கள். When I stand here, when I see everybody is with a smile. But inside we are crying. வெளியிலே நாங்கள் சிரித்தாலும் எங்கள் இருதயத்தில் நாங்கள் அழுந்து கொண்டிருக்கிறோம். So many people today are having so many problems, so much of sadness. எத்தனையோ துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு துக்கத்தில் இன்றைக்கு நாங்கள் அநேகர் எங்கள் மத்தியிலும் இருக்கிறீர்கள். If you're sad today, நீங்கள் இன்றைக்கு துக்கமாக இருந்தால் உங்களுக்கு வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ற மகனே, என்ற மகளே, அழாதே. Don't cry. In Sinhala, my duva, mage puta, andanda epa. Don't cry. Do you know why we go through sadness? உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் துக்கம், துயரத்துக்குள் போகிறோம்? முதலாவது காரியம், மற்றவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொண்டால். Many times we go through sadness when people misunderstand us. அநேக தரம் நாங்கள் துக்கமாக போகிறோம். ஏன்? நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களோட ஆத்துமாக்களை காயப்படுத்துகிறது. Many times we go through sadness because the words what we hear is so sad. அநேக தரம் நாங்கள் ஏன் துக்கப்படுகிறோம்? ஆண்டவரே, நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர், ஆனால் எனக்கு ஒரு பதிலும் தரவில்லை. Many times we are sad because we are praying, but yet there is no answer to prayer. அநேக தரம் நாங்கள் ஏன் துக்கப்படுகிறோம்? ஆண்டவரே, எனக்கு வியாதி, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எனக்கு எத்தனையோ மற்ற பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் நான் துக்கப்படுகிறேன். Many times we go through sadness because we go through financial problem, our health, our needs, family problem, husband problem, so many problem. இந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் அநேக தரம் துக்கப்படுகிறோம். எங்களோட வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே துக்கமாக மாறக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் சோகங்கள் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையே சோகமாக மாறக்கூடாது. We can have sadness in our life, but our life should not become a sad story. Do you know what sadness does? துக்கம் என்பது ஒரு பாவம் அல்ல, ஆனால் துக்கத்தினால் எங்களுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் இருக்கிறது. When we go through sadness and sorrow, we get into a danger zone. When we are sad, we are not happy. நாங்கள் துக்கமாக இருந்தால் சந்தோஷம் இல்லை, நாங்கள் துக்கமாய் இருந்தால் சமாதானம் இல்லை, நாங்கள் துக்கமாய் இருந்தால் எங்களுக்கு பலனற்றவர்களாக போய்விடும். ஜெபிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, ஒருவருடன் பேசும் பொழுது நாங்கள் ஒரு சோகமாய் இருக்கிறோம். When we go through sadness, we are unable to sleep, we are unable to encourage, our mood changes, we all want to be lonely. உங்களுக்கு தெரியுமா துக்கம் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யும் என்று? துக்கம் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை சிறைப்படுத்திவிடும். A sadness can make us to become prisoners of life. இன்றைக்கு எத்தனையோ பேர் துக்கத்தால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். There are so many people are in a prison called sadness, sorrow, grief, discouragements, disappointment. Psalm 42 verse 11, a beautiful psalm. Oh my soul, why are you downcast? சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? Even today, I'm sure the Lord is telling many of us, my children, why are you so sad in my presence? இன்றைக்கும் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்ற மகனே, என்ற மகளே, ஏன் என்ற பிரசனத்தில் நீர் கலங்கிக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிறாய். 2000 வருடங்களுக்கு முன்பு, about 2000 years ago, இஸ்ரவேல் நாட்டில் ஒரு ஸ்திரீ இருந்தாள், ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் பேர்
பைபிள் எழுதியில்ல. The name of this lady 2000 years ago is not mentioned in the Holy Bible. அவருக்கு பேர் சொல்லாவிட்டாலும் அவர் எந்த ஊர்ல இருந்தார் என்று அழகாக எழுதியிருக்குது. Although the lady's name is not mentioned, where she lived is mentioned in the Holy Bible. She lived in a town called Nain. நாயின் என்ற பட்டணத்தில் இந்த ஸ்திரீ வாழ்ந்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் சரியான ஒரு துக்கம். One day this lady had a very sad story. அவனுடைய கணவன் மரித்து போய்விட்டார். The husband of this lady passed away and she became a widow. கணவன் மரித்தவுடன் இந்த ஸ்திரீ ஒரு விதவையாக வந்து விட்டாள். பழைய காலத்தில் ஒரு விதவை என்றால் அவளை தரித்திரம் என்று சொல்வார்கள். In ancient days, when a woman loses a husband, she is considered as a bad luck, bad omen, unfortunate situation. இவருக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? ஒரு 20 அல்லாவிட்டால் 30 வயதாக இருந்திருக்கும். அவள் எங்கே போனாலும் அந்த கிராமத்தாக்கள் அவளை தள்ளி விடுவார்கள். Wherever this widow walks in the ancient days, people discard, ignore and reject her. Such a sad this widow was. என்றாலுக்கும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் என்ன? ஒரே ஒரு மகன். The happiness of this widow was the only son she had. Now please correct me if I'm wrong. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தால் எனக்கு நீங்க திருத்துங்கள். தாய்மார்கள் எப்பொழுதும் மகன்மாருக்கு மிகவும் பிரயாசம். சரியா பிரதர் செட்ரிக்? Praise the Lord. Usually mothers are very close to the son. இவருக்கு இருந்ததே ஒரே ஒரு மகன். ஒவ்வொரு நாளும் இந்த மகனோட பேசிக்கொண்டு மகனோட கதைச்சு கொண்டு அதே அவனுடைய சந்தோஷமாக மாறிவிட்டது. The happiness of this poor sad widow was the only son. As the son was growing, the mother thought she is seeing her husband. இந்த மகன் வளர வளர அந்த தாய் என்னத்தை பார்த்தால், ஐயோ நான் இழந்து போன கணவனை என் மகனில் பார்க்கிறேன். அவ்வளவு சந்தோஷம். வீட்டில் பணம் இல்லை, என்ன இல்லாவிட்டாலும் அந்த ஒரே ஒரு மகன் அவ்வளவு சந்தோஷம் இந்த தாயாருக்கு கொண்டு வந்தாள். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது? அந்த ஒரே ஒரு மகன், ஐயோ அந்த ஒரே ஒரு மகனும் மரித்து போய்விட்டான். What a sad story. The only son of this poor widow also died. How sad. A young boy, 18, 19, 20 years. இந்த மகனுக்கு எத்தனை வயதாக இருந்திருக்கும்? 18, 19, 20, 21. Young boy has died. There is a beautiful, beautiful verse in the Holy Bible. Psalm 102 verse 24. Oh God, don't take me when I am young. ஆண்டவரே, என் தேவனே, பாதி வயதில் ஆண்டவரே என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். The saddest story for a father or a mother is to see the dead child. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் வரக்கூடாத காரியம், தங்கள் பிள்ளைகள் மறைத்ததை ஒரு நாளும் அவர்கள் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு துக்கம், எவ்வளவு துயரம் இந்த தாயாருக்கு. இந்த அழகான கதை எங்கே இருக்கிறது? லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். This beautiful story, the true story is mentioned in the book of Luke chapter 7 verse 11 to 17. இன்றைய பைபிள் வசனத்தை நீங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டீங்க. Today's Bible passage you will never forget. You know why? 7-Eleven. எல்லாருக்கும் 7-Eleven தெரியுமா? பெட்ரோல் ஸ்டேஷன், காஃபி, எங்களுக்கு மிச்சம் விருப்பமான காஃபி அங்கே தான், மிகவும் மலிவான காஃபி 7-Eleven. So every time when you go to 7-Eleven, think about this beautiful story. Luke chapter 7, 11 to 17. So Sister Anita, could you please wait for us? இந்த வாசிக்க முடியுமா? அங்கிருந்து தெரியுதா சிஸ்டர்? வாசிங்க சிஸ்டர். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது
மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையைத் தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்படைத்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசத்திலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. Thank you, sister. Beautiful reading. Praise the Lord. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அழுந்தழுந்து புரண்டாரும் மாண்டார் வருவாரோ. There is an ancient Tamil proverb. You cry, you wail. Can a dead person come back to life? In this Bible it says it is possible. Ancient Jewish tradition, அந்த ஆதி காலத்து யூதேய கலாச்சாரத்தின் படி ஒருவர் மரித்த உடனே அடக்கம் பண்ணி விடுவார்கள். காலையில் மரித்தால் மத்தியானம் அடக்கம், மத்தியானத்தில் மரித்தால் அடுத்த நாள் காலையில் அடக்கம். According to Jewish tradition, when a person dies, immediately they will marry. Immediate means if a person dies in the morning, afternoon is the funeral. If a person dies in the afternoon, the next day morning is the funeral. And just imagine, the time came to bury this young man. நேரம் வந்து விட்டது இந்த வாலிபனை அடக்கம் பண்ண. யூதா கலாச்சாரத்தின் படி அந்த இறுதி ஊர்வலம் 3 பகுதிகள். According to Jewish tradition, when the funeral procession goes, they divide into 3 groups. முதலாவது இருக்கிறது யாரு? அந்த தாயாரும் அந்த தாயாரின் சகோதரியும் தான் முதலாவது கூட்டம். The first group which leads the funeral procession are the family members of the deceased. The second group are the people who are going to carry the dead body. அந்த இரண்டாவது குரூப் வந்து அந்த சடலத்தை தூக்கிக்கொண்டு அந்த பாடையை தூக்கி கொண்டு போற அந்த 4 பேர்கள். அந்த மூன்றாவது குரூப், the third group are the mourners. அந்த மூன்றாவது கூட்டம் யாரு? அங்க வருகிற எல்லா அந்த அடக்க ஆராதனைக்கு வந்து எல்லோர்களும். ஸோ இந்த 3 குரூப்ஸ், இந்த 3 பேரும் தான் இந்த அடக்க ஆராதனை, அந்த அடக்கிறதுக்கு கொஞ்சம் இறுதி ஊர்வலத்துக்கு அந்த இதை எடுத்துக்கொண்டு சிமெட்ரிக்கு போகிறார்கள். These 3 groups are begin to lead the dead person to the cemetery. எங்கே போகிறார்கள்? அந்த சுடுகாடு. Where are they taking the dead person? அந்த கல்லறை. They are taking the dead body to the cemetery. The only child they are taking to the cemetery. In the ancient days, the cemetery is outside the city. இந்த ஆதி காலத்தில் அந்த கல்லறை, அந்த சுடுகாடு எங்கே இருக்குதாம்? அந்த நாட்டின் அந்த பட்டணத்தின் வாசலுக்கு வெளியே இருக்கிறது. அப்ப இந்த ஒரு கூட்டம், மிகவும் பெரிய ஒரு கூட்டம், இந்த சடலத்தை தூக்கி கொண்டு எங்கே போறார்கள்? கல்லறையை நோக்கி கொண்டு அழுந்து கொண்டு போறார்கள். அந்த கூட்டம் அந்த வாசல் அண்டைக்கு வந்து விட்டது. அந்த வாசல் பேர் என்ன? நாயின் பட்டணம். This group is carrying this dead body, this cemetery, and they're going towards the cemetery. The name of the city is called Nain. நாயின் பட்டணத்துக்கு அர்த்தம் என்னவாம்? ஒரு இன்பம், சந்தோஷம். That is the name of the city. The city of Nain means happiness, joy, pleasantness. So இந்த கூட்டம் இந்த பெரிய ஒரு ஊர்வலமாக அந்த ஒரு மரித்த போன வாலிபத்தை கொண்டு அங்கே கல்லறையை நோக்கி கொண்டு போறார்கள். As they came to the city gate, அந்த வாசல் அண்டைக்கு வருகிற நேரம் இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் இந்த நாட்டு அந்த நாயின் பட்டணத்துக்கு நோக்கி அந்த வாசல் அண்டை வருகிறார்கள்.
இந்த ரெண்டாவது second group of people are coming to the city of Nain. And who was leading this group? இயேசுவானவர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் பட்டணத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் கல்லறையை நோக்கி. இரண்டாவது கூட்டம் பட்டணத்துக்குள்ளே வருகிறார்கள். இயேசுவானவர் அவர்களை வழி நடத்தி கொண்டு. Look at the two crowd of people meeting at the city gate. One crowd is going out to the cemetery. The other crowd is coming into the city of Nain, led by the Lord Jesus Christ. இன்றைக்கும் ஆண்டவர், இந்த சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் உலகத்தை பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாராம்? இந்த ரெண்டு கூட்டத்தையும் தான் பார்க்கிறார். When God looks at the world, He looks at the two groups of people. நாங்கள் இந்தியர்களா, நாங்கள் இலங்கையரா, நாங்கள் சிங்களமா, நாங்கள் தமிழா, இந்து சமயமா, நாங்கள் பௌத்த சமயம், அதை பார்க்கிறவர் இல்லை. When God looks at the world, He does not look at us. Are we Sri Lankans? Are we Indians? Are we Tamils? Are we Sinhalese? Are we Buddhists? Are we Hindus? No. When God looks at the people, He'll see, are you following my son, Jesus Christ? Or are you not following my son, Jesus Christ? இந்த உலகத்தை ஆண்டவர் பார்க்க எப்படி பார்க்கிறாராம்? நீங்கள் இந்த உலகம் இயேசுவான் என்ற மகனை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டு பரலோகம் போகிறீர்களா? அல்லாவிட்டால் இந்த மகனை விட்டு விலகி நீங்கள் நித்திய மரணத்துக்கு போகிறீர்கள். அப்படித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறார். டுடே ஐ எம் ஆஸ்கிங் யூ கொஸ்டின். இன்றைக்கு நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கிரௌட்ல நீங்க எந்த கிரௌட்ல இருக்கிறீர்கள்? இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? முதலாவது கூட்டமா, இரண்டாவது கூட்டமா? In which crowd are you today? Are you in crowd number 1 going out of the city, or are you crowd 2 following the Jesus Christ? எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? 4 பேர் தான் இரண்டாவது கூட்டம். I am sure we are all following the Lord Jesus Christ and going towards eternal name. அப்ப ஆண்டவர், இந்த இயேசுவானவர் பார்க்கிறார், இந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த துக்க ஊர்வலம், இந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்துட்டு இயேசுவானவர் யாரை பார்க்கிறார்? அந்த தாயாரை பார்க்கிறார். When Jesus Christ, when he saw the mother crying, the mother wailing, என்ன நடந்ததாம்? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he had compassion. தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்குது. இந்த தாயார் அழுகிற இந்த இயேசுவானவர் இந்த அழுகிற தாயை பார்த்தவுடன் என்ன செஞ்சாராம்? அவர் இந்த மனம் உருகி போயிட்டது. In Jesus, the beauty in Tamil it says, when Jesus saw this widow crying for the son, his heart melted. In Sinhala there's another beautiful word, anukampa. That means love in action. Jesus saw from far away the mother crying and crying for the son. His heart melted. இப்ப பாருங்க இயேசுவான் என்ன செய்யறாருன்னு. அவர் இரண்டாவது கூட்டிலிருந்து மெல்ல நடந்து எங்கே போறார்? தாயாரிடம் போறார். அந்த தாயார் அழுந்து கொண்டு போறார். ஐயோ, இந்த மகன் போய்விட்டானே. இயேசுவான் கிட்ட போய் தாயாருக்கு என்ன சொல்கிறார்? அழாதே. Wow. Jesus Christ walks near this crying mother and he's telling this mother, don't cry. In Sinhala, andanda epa. யோசிச்சு பாருங்க, என்ன அருமையான தெய்வம். அழுகிற தாயை பார்த்து சொல்கிறார், அழாதே. நான் கேட்கிறேன், அந்த இயேசுவானவர் பேசினதை இந்த தாயார் கேட்டிருப்பாளோ? Do you think the mother listened to what Jesus said? No. Why? She was crying. அவள் அவ்வளவு துக்கம் துயரத்துல கத்தி கொண்டிருக்கிற நேரம் இயேசுவானவர் போய் அழாதே என்று சொல்றதை தாயார் கேட்டிருப்பாளோ? கேட்டாலும் இயேசுவானவர் வார்த்தை என்று அறிந்திருக்க மாட்டார். That is the danger of sadness. அதுதான் அந்த துக்கத்தின் ஆபத்தான நிலைமை. நாங்கள் அந்த துக்கத்துல போற நேரம், நாங்கள் துயரத்துல போற நேரம் ஜெபிக்கிறோம், ஏஸ் ஆண்டவரே என்னை நீர் காக்கலையா, என்னை நீர் கேட்கவில்லை, ஏன் இந்த மகன் மறைத்து போனான் என்று நான் அழுந்து கொண்டு கேட்கிற நேரம் ஆண்டவர் எங்களோட பேசுறதை எங்களால் கேட்க முடியவில்லை. ஏன்? அந்த துக்கங்கள் துயரங்கள் எங்கள் செவிகளை அடைத்து போடும். When we go through sadness, when we go through sorrow, when we go through grief, we are saying, oh God, can't you hear my prayer? And the Lord is talking to us, but we can't hear because the sadness blocks
our ears. துக்கங்கள் அநேக நேரம் ஆண்டவர் பேசுறதை மறித்துவிடும். அது தடங்களாக இருக்கும். என்றாலும் பாருங்க, இயேசுவாண்டவர் என்ன செய்கிறார்? பேசிக் கொண்டிருக்கிறார். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ a secret. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இருதயம் உடைந்திருக்கிறது? உங்களுக்கு தெரியும் தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்று? டுடே brothers, sisters, I want to tell you a secret. When you go through broken hearted, when you have a crushed spirit, the Bible says God is closer to them. ஆண்டவர் வசனம் என்ன சொல்றது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். Praise the Lord, praise the Lord. When you begin to cry, when you begin to mourn, when you begin to cry, Jesus comes closer to you. அவ்வளவு அருமையான தெய்வம். நறுகுண்ட இருதயத்துக்கு அருகே இயேசுவானவர் வந்து விடுவார். இப்ப பாருங்க, இயேசுவானவர் பேசுறதே இந்த தாயார் கேட்கவில்லை. ஏன்? அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். What Jesus spoke, this lady could not hear because she was overwhelmed by sadness. Now what did Jesus do? He began to do something amazing. Friends, brothers and sisters in Christ, listen carefully. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? Are you crying today? Don't cry for your problem. உங்கள் துக்கத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம். உங்கள் கண்ணீர்களை ஜெப கண்ணீர்களாக மாற்றுங்க. Today I am telling you, change your tears into tears of prayer. ஜெப கண்ணீராக மாற்றுங்கள். இப்ப இயேசுவானவர் இந்த தாயாரை பேசிவிட்டு இப்ப அவர் இரண்டாவது பகுதிக்கு வந்து விட்டார். Jesus Christ spoke to the mother. The mother was crying. Now he is going to the second group of the funeral procession. இந்த இரண்டாவது பகுதி யாரு? இவர்கள் தான் அந்த சடலத்தை தூக்கி கொண்டு போறவர்கள். The second group are the people who are carrying the dead body. இப்ப இயேசுவானவர் இப்ப இங்க வந்துட்டார். அவங்க 4 பேரும் அந்த சடலத்தை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசுவானவர் என்ன செய்யறார்? அந்த கையை நீட்டி சடலத்தை தொடுகிறார். Jesus Christ, he comes to those 4 people who are carrying the dead body. He reaches out and touches that stretcher. உங்களுக்கு தெரியுமா, யூத கலாச்சாரத்தின் படி அந்த வீட்டுக்கு தெரியாதவங்க வந்து அந்த சடலத்தை தொடுறது அனுமதிக்க மாட்டார்கள். It is a bad manners when a stranger comes to a funeral procession and begins to touch the dead body. இயேசுவானவர் என்ன சொல்றார்? அங்க போய் அந்த சடலத்தை தொடுகிறார். He began to touch that dead body which was carried by the 4 people. Hallelujah. Brother, sister, ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறாரா? Today I want to ask you, have you experienced the touch of God in your life? உங்கள் வாழ்க்கையில் இயேசுவானவரின் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? Has God touched your life? As a teenager, God touched me when I was in Sri Lanka. ஒரு வாலிபனாக இயேசுவானவரை தொட்டார். ஒரே ஒரு தொட்டு இன்றைக்கும் அந்த வல்லமை தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. One touch from God as a teenager many years ago. It is the same touch which is pushing me even today. When God touches the dead things comes back to life. ஆண்டவர் ஒரு மரித்த பொருளை தொட்டவுடன் அந்த மரித்த பொருட்கள் எல்லாம் உயிர் தெழும்பக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். Today I am asking you, when I look here, everybody is alive. Am I right? நீங்க எல்லாம் உயிரோடு தானே இருக்கிறீங்க? சுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் உயிரோடு இருக்கிறீங்க. என்றாலும் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் மரித்திருக்கக்கூடும். Although you're alive today, there are many things could be dead in your life. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, ஸ்தோத்திர வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கை, எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மரித்து போயிருக்கலாம். Although we are alive today, in Christians' life, many things can become dead. Their prayer life, their faith life, their happy life, their joy life, their worship life. Today, brothers, sisters, check for yourself and say, is there any of my part of my life is dead? பாருங்க, இயேசுவானவர் இப்ப அதை தொட்டுட்டார். Now Jesus has touched that dead body.
அவர் சடலத்தை தொட்டது மாத்திரமில்லை, இப்ப என்ன செய்றார் இயேசுவானவர்? அந்த சடலத்தோட பேசுகிறார். Jesus not only touched the dead body, he is not talking to the dead person. What is he saying? Young man, I tell you, arise. பாருங்க, இயேசுவான் என்ன சொல்ற? சடலத்தை பார்த்து, வாலிபனே எழுந்திரு. இங்கத்தான் ஒரு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக். Here only the Tamil translation and also Sinhalese translation made a mistake. The Hebrew, the Greek translation says, young man, I tell you arise. இயேசுவான் என்ன சொன்னார்? வாலிபனே நான் சொல்லுகிறேன், எழுந்திரு. முக்கியமான வார்த்தை என்ன? ஐ, நான். அதுதான் முக்கியமான வார்த்தை. எழுந்திரு என்று இயேசுவான் சொல்லல, நான் சொல்லுகிறேன். ஏன் அந்த நான் மிகவும் முக்கியம்? அதே நான் தான் அந்த பழைய ஏற்பாட்டில் மோசேயுடன் பேசினது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே உமது பேர் என்ன? இருக்கிறவராக இருக்கிறேன். The same I in the Old Testament spoke to Moses from the fiery bush. I am the I am. In Hebrew, Haye, Asha, Haye, I am. அதே நான் பழைய ஏற்பாட்டு நான், புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுகிறது? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவியன், நானே உயிர்த்தெழுந்த. The same I am in the Old Testament. In the New Testament, the Lord is telling, I am the way, I am the truth, I am the life. It is the same I am telling this dead man, arise. It was not a request, it was a command. இயேசுவானவர் சொன்னது ஒரு வேண்டுகோள் அல்ல, ஒரு கட்டளை. இன்றைக்கும் இயேசுவானவர் எங்களுக்கு சொல்றார், இந்த மகனே, இந்த மகளே எழுந்திரு. Even today, the Lord is telling City Point Tamil Church, arise. Arise from what? Arise from your sadness, your sorrow, your negativity, your fear. அப்ப இயேசுவான சொல்றார், வாலிபனே எழுந்திரு என்று நான் சொல்லுகிறேன். சொன்னவுடன் என்ன நடந்தது? என்ன நடந்தது? What happened when Jesus said, arise young man? What happened? எழுந்து விட்டான். ஐயையோ, மரித்தவன் எழுந்து விட்டான். ஓ, எழுந்தது மாத்திரமே, அவன் பேச தொடங்கிட்டான். Not only the dead man arose, he began to talk. என்ன பேசுறான் என்று பைபிள்ல போட்டில்ல. பேசிருக்க கூட, ஐயோ எங்க என்னை கொண்டு போறீங்க, என்ன நடக்குது? Don't know what the young man spoke. அப்ப பார்த்து அங்க இருக்கிற ஆட்கள், ஜனங்கள் எல்லாம் பிரமித்து போயிட்டார்கள். Look at the mourners. There was a big crowd. When they saw the dead man arose, what happened to the dead people? Those people, they were shocked. எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃபியூனரலுக்கு போறீங்க, அந்த பாஸ்டர் ஜெபிக்கிற நேரம் அந்த சடலம் எழுந்திருந்து என்ன செய்வீங்க? Just imagine you're gone for a funeral, and as the pastor is preaching, the dead man come back to rise. Are you going to say hallelujah, praise the Lord? ஒரே ஓட்டம். ஐயோ, இந்த ஆட்கள் என்ன சொல்லியிருக்க கூடும்? அங்கே ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்கள்? அடேங்கப்பா, அட்டகாசம். If there were Sri Lankan Sinhalese, they would have said, Superi Machang, Superi, Balandako. Me married a minister in Dagatila. Ayyo, பாருங்க, மரித்தவன் எழுந்திருட்டான். இட்டாலியன்ஸ் இருந்து என்ன சொல்லிருப்பாங்க? மம்மா மியா. ஆஸ்திரேலியன்ஸ் இருந்து என்ன சொல்லிருப்பாங்க? ஆசம், ஆசம். ஏன்? மரித்தவன் எழுந்து விட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 4 பேர், look at those poor 4 people who were carrying. What will they think? ஒரு மரித்தவன் எழுந்திருந்தா சிட்ரிக் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்திருப்பீங்க? Oh, people were shocked. People were amazed. The young man began to rise and he began to talk. என்றாலும் அந்த தாயாரே பாருங்க. But look at the mother. I told you the first group are the mother and the funeral, her relatives. தாயார் என்ன செய்கிறார்? இன்னும் அழுந்து கொண்டே போகிறார். ஐயோ ஆண்டவரே, இந்த மகன் போயிட்டானே, ஐயோ கணவனையும் நீர் எடுத்து விட்டீரே, துக்கம் ஆண்டவரே. என்னன்னு அம்மா அழுந்து கொண்டே போகிறாள். பின்னால மகன் எழும்பி விட்டான். The mother does not know the son has already risen from the dead. Mother is still crying. இப்ப பாருங்க இயேசுவான் அன்பை பாருங்க. Now see what Jesus did. அவர் என்ன செஞ்சார்? அந்த மகனை கையோடு எடுத்துக்கொண்டு எங்க போறார்? தாயார்கிட்ட போறார். ஓ, praise the Lord, praise the Lord. தாயார் இன்னும் அழுது கொண்டிருக்கிறார். இயேசுவான அந்த மகனை எடுத்துக்கொண்டு தாயாரிட போறார். இங்க பாருங்க, பைபிள் இன்னும் கொஞ்சம்
மொழிபெயர்ப்பு கொஞ்சம் பிள்ளை இருக்கு. தமிழ்ல போட்டிருக்குது, அவர் திரும்பவும் மகனை தாயாரிடம் ஒப்படைத்தார் என்று. இல்ல the right translation is he gave him back to his mother. He didn't give to his mother, he gave him back. திரும்பவும் தாயாரிடம் ஒப்படைத்தார். Why do you mean by gave him back? முதலாவதாக இப்ப ஆண்டவர் கொடுத்தார் மகனை பிறப்பில் கொடுத்தார். இரண்டாவது முறை எப்படி? உயிர்த்தெழுதலில் கொடுத்தார். First time Jesus gave the son at birth. Second time Jesus gave the son resurrection. அதுக்கு ஒரு அழகான ஆங்கில வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு தான் பேர் ரெஸ்டோரேஷன், மீட்பு. ரெஸ்டோரேஷன் என்றால் என்ன? அந்த இழந்து போன காரியங்களை திரும்பி கொடுக்கிறது. The word restoration means to give back that which was lost. Praise the Lord, brothers. Sister, கேட்குறீங்களா? Today I want to tell you, கவனமாக கேளுங்க. நான் இடக்கிட ஆண்டவர் தரிசனத்தை காட்டுவார். இன்றைக்கு நான் காலையிலிருந்து ஜெபிக்கிற ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார். ஒரு தாயாரை காட்டுறார். இந்த தாயார் அந்த கடந்த காலம், the Lord began to show me a vision in the morning about a person who is seated here. அவனுடைய ஆரம்ப காலம் கண்ணீர். Her life in the past has been tears and tears. அவ்வளவு துக்கம், அவ்வளவு துயரம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் வாழ்ந்த ஒரு தாயார் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ துளைந்த, நீ இழந்த அந்த பழைய ஆசீர்வாதம், சந்தோஷம், துக்கத்தை நான் திரும்பி தருவேன். Hallelujah. The joy, the sadness, the happiness you lost as a little girl, I, the Lord, can give you back. நாங்கள் கடந்த காலத்துக்கு போக முடியாது. We cannot go back to the past. But what we lost in the past, God can give you in the future. நாங்கள் கடந்த காலத்தில் துளைந்த சந்தோஷங்களை ஆண்டவர் எங்கள் எதிர்காலத்தில் தர வல்லமாய் இருக்கிறார். இப்ப இயேசுவானவர் வாரார், பிள்ளையோட வாரார். தாயார் என்ன செய்றார்? ஒப்பாரி. The mother is crying, oh Lord. தாயாருக்கு தெரியவில்லை அந்த தான் ஜெபிக்கிற தெய்வம் அவருக்கு முன்பா இருக்கிறது அவருக்கு தெரியவில்லை. The mother did not know the God to whom she was crying is standing before. அது மாத்திரமில்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க காக்கள் சொல்லியிருப்பாங்க தாயாருக்கு, ஐயோ இந்த மான் எழும்பிட்டான். எப்படி மான் எழும்புவார்? மறித்து போன மான் எப்படி எழும்புவான்? திடீர்னு என்ன நடக்குது? ஒரு சத்தம் கேட்குது. யார் இந்த சத்தம்? அந்த மகண்ட குரல். எப்படி மகண்ட குரல்? அம்மா. இன் சிங்கள அம்மே, இன் இங்கிலீஷ் மதர். அந்த தாயார் பார்த்திருப்பார், என்னடா அப்பா, மரித்த மகன் எனக்கு முன்பாக நிற்கிறானே. பக்கத்தில் யாரு? இயேசுவானவர் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். The mother was shocked to see the son alive, and next to the son is the Lord Jesus Christ with a smile. Praise the Lord. And how the story ends? The story ends, God's name was glorified. எப்படி இந்த கதை முடிகிறது? ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. Friends, brothers, sisters in Christ, that is the life of a Christian. நாங்கள் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படற்கு. Whatever we do, a Christian should always bring glory to God. 2000 வருடங்களுக்கு முன்பு சன் டிவி இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் இல்லை. 2000 வருடம் CNN, BBC ஒன்றும் இல்லை. 2000 வருடத்துக்கு முன்பு வீரகேசரி இல்லை, தினகரன் இல்லை, தினமின இல்லை. 2000 years ago. நான் சொல்றது உண்மை தானே? அப்படி தினகரன், வீரகேசரி, பிபிசி, சன் டிவி அப்படி இருந்திருந்தால் நாயின் பட்டணத்தில் என்ன நடந்திருக்கும்? இப்படித்தான் இருக்கும் நியூஸ் பேப்பர். பிரேக்கிங் நியூஸ், தலைப்பு செய்திகள். என்னவான் தலைப்பு செய்திகள்? இயேசுவானவர் நாயின் பட்டணத்தில் ஒரு வாலிபனை உயிர்த்தோடு எழும்பி விட்டார். The headlines 2000 years ago, if there was a newspaper, the breaking news would have been, Jesus has raised a man from the dead. Hallelujah. Hallelujah. Friends, do you believe what I'm saying? Do you know the God whom I be believing can make your sadness into sorrow? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும். உங்கள் சோதனைகளை சாட்சிகளாக மாற்ற முடியும். உங்கள் பிரச்சனைகளை ஆசீர்வாதங்களாக மாற்ற முடியும். The God whom we worship can transform your battles into blessings, your sadness into joy, and also your trials
into testimony. Praise the Lord. இப்போ எப்படி இந்த கதை தொடங்கினது? எத்தனை கூட்டம் இந்த கதை? How did the story start? How many crowds were there? எத்தனை கூட்டங்கள் ஆரம்பித்திருந்தது? 2 கூட்டம். There were 2 crowds. One was going towards the cemetery, other was going into the city of Nain. முதலாவது கூட்டம் கல்லறை நோக்கி, இரண்டாவது கூட்டம் நாயின் பட்டணத்தை. இந்த பெரிய ஒரு அற்புதத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்? Do you think after this miracle the first group would have said, முதலாவது கூட்டம் சொல்லியிருப்பாங்களா, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் கல்லறை நோக்கி தான் போனோம், இவர் உயிர் தெழுந்தார், பரவாயில்லை, நாங்கள் சும்மா ஒரு சுத்தூண்டு போட்டு வரும் போயிருப்பாங்களா கல்லறைக்கு? Do you think the crowd one would have said, let us go to the cemetery and come? No. What would have happened? Crowd one and crowd two would have merged and come to the city of Nain. முதலாவது கூட்டமும் இரண்டாவது கூட்டமும் இயேசுவாண்டவர் தொடர்ந்து கொண்டு நாயின் என்ற பட்டணத்துக்கு வந்திருப்பார்கள். அதுதான் கிறிஸ்தவனின் வாழ்க்கை. ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு. My Tamil is not good. என்ன பழமொழி? விதியை வெல்ல யாரால் முடியும்? There's a saying in Tamil, who can overcome a destiny? விதியை வெல்ல யாரால் முடியும்? விசுவாசத்தால் முடியும். இயேசுவா பாருங்க, அந்த விதி அவன் மறிக்க வேண்டும் என்று, அன்றாலும் இயேசுவானவர் அந்த விதியை மாற்றி அந்த உயிரோடு கொண்டு போய்விட்டார். Now, climax. Just 5 minutes climax. உங்களுக்கெல்லாம் கிளைமேக்ஸ் விருப்பமா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராத்தை பார்த்து என்ன கிளைமேக்ஸ்? கடைசியில் அந்த ஹீரோ வந்து வென்று விடுவான். What is the climax of a story? At the end, the hero will win. Everybody is happy. 2 minutes, look at the climax. Please look at the screen. இந்த நாயின் பட்டணம் எங்கே இருக்குது? யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்குது. The city or the town of Nain is near river Jordan. It's a small town. இயேசுவானவர் எங்கிருந்து வந்தார் நாயின் பட்டணத்துக்கு? கப்பர்நகம். லூக்கா 7:1, லூக்கா 7:11. அப்ப கப்பர்நகம்ல இருந்து இயேசுவானவர் நாயின் பட்டணத்துக்கு வந்தார். கப்பர்நகமுக்கும் நாயின் பட்டணத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 32 கிலோமீட்டர்ஸ். 32 கிலோமீட்டர்ஸ். இந்த 32 கிலோமீட்டர்ஸையும் நடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? 6 அல்லது 7 hours. For Jesus to come from Capernaum 32 kilometers, he has to walk 6 or 7 hours. அப்படி என்றால் 7 மணி காலையில் இயேசுவானவர் நடக்க தொடங்கினால் இங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? 1 மணி அல்லது 2 மணி. Or if Jesus would have left Capernaum at about 8 o'clock in the morning, he would have come here 2 o'clock or 3 o'clock in the afternoon. Look at the timing. இயேசுவானவர் கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? அவன் அடக்கம் பண்ணியிருப்பார்கள். இயேசுவானவர் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்பார். At the right time, சரியான நேரத்தில் இயேசுவானவர் எங்க அவங்களை பார்த்தாராம்? அந்த நாயின் பட்டணத்தின் வாசலில். முதலாவது காரியம் டைமிங். Absolutely at the right time. இரண்டாவது காரியம், உங்களுக்கு தெரியுமா, அந்த நாயின் என்கிற பட்டணம் ஒரே ஒரு தரம் பைபிள்ல போட்டிருக்கு. The town of Nain is only mentioned once. Jesus did only one miracle in Nain. He came from Capernaum to Nain, raised the body, gave the son, went back to Capernaum. அந்த ஒரே ஒரு அற்புதத்துக்காக 32 கிலோமீட்டர் 7 அவர் இயேசுவானவர் நடந்து அந்த தாயாரிடம் அந்த மானை ஒப்படைத்து திரும்பி போய்விட்டார். ஏன்? தாயாரின் கண்ணீர். When the mother began to cry in the morning when the son died, Jesus picked up the tears in Capernaum 32 kilometers away. எல்லாவற்றையும் இயேசுவான் விட்டுட்டு அந்த தாயாரின் கண்ணீருக்காக நாயின் பட்டணத்துக்கு வந்தார். மூன்றாவது காரியம், யார் இந்த விசுவாசம், யார் இயேசுவானவர் சொன்னார் இந்த மானை எழுப்ப சொல்லி? Who told Jesus to raise this son? யாராவது சொன்னார்களா சிஸ்டர்? யாரும் சொல்லல. யார் இந்த விசுவாசம் இந்த மானை எழுப்பினது? இது விசுவாசமே இல்லை. அப்படி என்றால் நாங்கள் என்ன தருகிறோம்? சில வேளைகளில் சில நேரங்களில் எங்கள் துக்கங்கள் துயரங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போய்விடும். There are times in our life when we go through sadness and sorrow, we don't have faith. At that time, the love of God steps in. அந்த தருணங்களில் ஆண்டவன் அன்பு வந்து எங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத நேரத்தில் துக்கம் தீர்க்கிற ஆண்டவன் அன்பு. திருப்பி பாருங்க, அந்த பட்டணத்தின் பேர் என்ன? வந்த பட்டணம் கப்பர்நகம்.
கப்பர் நாமுக்கு அர்த்தம் என்னவாம்? நாகும், ப்ராஃபட் நேகம் இருந்த பட்டம். இந்த ப்ராஃபட் நேகம் live in Capernaum. நேகம் என்றால் அர்த்தம் என்ன? ஆறுதல். ஆறுதலின் தெய்வம். அதுதான் பரிசுத்தாவியானவர். சில நேரங்களில் எங்கள் துக்கம் தீர்ந்திருக்கிற நேரம் பரிசுத்தாவியானவர் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The most important message, timing. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எங்களோட ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்க. There's a beautiful scripture verse. In his time he will make all things beautiful. பிரசங்கி 3:10 அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். In සිංහල උන්වහන්සේ සියලු දේම ඒ කාලයට සුදුසු ලෙස සලස්වා තිබේ. At the right time. At the right time. Just few more minutes before I close this evening. I want to tell you a true story. உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டில் ஒரு சிறு பையன், 7 வயது சிறு பையன். In England, there was a little boy, his age was 7 years. Within 7 years, he read the whole Bible 6 times. How old are you? How old is your son, sister? You're 10. Oh, you're 7-year-old boy, 6 times he read the whole Bible. As this little boy was growing, he loves to preach. இந்த சிறு பையன் வளர வளர அவனுக்கு மற்றவர்களுக்கு இயேசுவானவரை சொல்ல மிகவும் ஆசை. 25-26 வயசுல ஒரு அழகான பெண்ணை மேரேஜ் பண்ணான், சேரா. He married a beautiful girl called Sarah, 25 or 26 years. திருமணம் ஆகி உடனே இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. Soon as they got married, this couple had a call of God to become missionary. You know to which country? Sri Lanka. This young couple got a mission to come to Sri Lanka. அவங்க எங்க இருந்தாங்க? கப்பல் ஏறி இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வருகிறான். அந்த கப்பல் ஏறி வர்ற நேரத்துல 2 கிழமையில, திருமணமாகி 2 மாதம், கப்பல்ல 2 கிழமையில அந்த மனைவி சேரா சரியான வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டாள். This mother, the young lady Sarah, married 2 months, ship 2 weeks, she fell very sick, TB, and she died. As the wife was dying, this young man was holding the hand of the wife of praising God. கண்ணீரோட அந்த மனைவியின் சடலத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு கொண்டிருந்தான். அந்த மனைவி இருந்தவனது யங் பாய், அவனோட மனம் எல்லாம் உடைஞ்சு போய்விட்டது. என்றாலும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை நான் கட்டாயம் செய்கிறேன். This boy was shattered, young man, but yet he said, I must do what God wants me to do. The ship came and landed in Gaul, Valisara. இந்த கப்பல் வந்து தெற்கு பக்கம் காலி, அந்த இடத்துல இருந்து கப்பல் இறங்கின உடனே இவருக்கு எங்க அனுப்பினாங்களா மிஷன் செய்யறதுக்கு? மட்டக்களப்புக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் எங்க போனாரா? மட்டக்களப்புக்கு மிஷனரியாக போயிருக்காங்க. எத்தனை பேர் மட்டக்களப்பு இங்க? பிரதர் டேனியல், சிஸ்டர் மட்டக்களப்பு, நீங்க அனிதா மட்டக்களப்பா? மட்டக்களப்புக்கு போறார். அவர் எங்க போய் வசிக்கிறாராம்? ஒரு சிறிய ஒரு குடிசையில. ஒவ்வொரு நாளும் அவர் படுக்கிறது every day this young man used to sleep only for 4 hours, living in a small hut in Batticaloa. 20 hours he used to work. 20 என்ன ஒர்க் செய்றாராம்? எல்லாருக்கும் போய் இயேசு ஆண்டவரை பற்றி சொல்றார். This young man is telling everybody about Jesus. Within 1 year, 8 schools, 1 church, Tamil fluent. 2 மாசத்துல தமிழை படித்து 8 ஸ்கூல்ஸை தொடங்கி பெரிய ஒரு சபையும் தொடங்கி விட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சாப்பிடுறார்? ரைஸ் அண்ட் கறி. ராத்திரி படுக்கையிடாது, எல்லாம் ஒழுக. He cannot sleep. The water is coming through the hut. Mosquitoes. With all those things, with tears, he began to pray. He began to preach. Within 1 year, you know what happened to him? மரிச்சு போயிட்டார். Within 1 year of coming to Sri Lanka, this young man died. 8 schools, 1 church, many people began to tell them about Jesus. இவருடைய பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காது? William Alt. 210 years. Even today,
He is referred as the morning star of Methodist Church. யாருக்காவது மட்டக்களப்பு ஒவ்வொருமா அப்படி யாராவது மெட்டிக்குலோ இஸ் a beautiful town. Brother Cedric, have you been to Metiklo? யாரும் மட்டக்களப்பு அப்படி யாருக்காவது போக விருப்பம்னா சபைக்கு பிறகு பிரதர் டேனியலை மீட் பண்ணுங்கோ. நல்ல அழகான ஒரு பட்டணம். அப்படி நீங்கள் மெட்டிக்குலோக்கு போய் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க? They built a big hall in remembrance of this man. Even today, the man died 210 years ago, but his tears, God answered our prayer. அந்த மனிதன் மரித்து போனாலும் அந்த மனிதனின் கண்ணீர் ஜெபம் இன்றைக்கும் ஆண்டவர் உத்தரவு கொடுத்து கொண்டே பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். As a mother comforts a child, I will comfort you. ஒருவனை தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுகிற தெய்வம்தான் இயேசுவானவர். Hallelujah. Praise the Lord. Worship team, could you please come? இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் துக்கங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடும். Lord, today we are going to pray. Lord, whatever sadness, whatever sorrows we go through, Lord, please comfort us. Come, brother, keyboard. Shall we stand, please? Ulupama. Uriana mana tinabana riana mana riatya. Tinamana riana mana shinabana riatya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Just play softly, brother. Praise the Lord. Shall we pray? ஜெபிப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம். 2000 வருடம் முன்பாண்டவரே நீர் நாயின் பட்டணத்தில் போய் அந்த தாயாரை பார்த்து நீர் சொன்னீர், அழாதே. 2000 years ago, Lord, you went to this beautiful city of Nain. You saw this mother crying and you said, don't cry. ஆண்டாண்டைப்பா. What a beautiful. இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலிருந்து அதே வார்த்தையை சொல்லுகிறீர். Lord, even today, Lord, you're standing in our midst and you're telling, my son, my daughter, don't cry. என்ற மகளே, என்ற மகனே, அழாதே. மகே துவ, மகே புதா, ஆண்டாண்டைப்பா. Lord, we are praying in Jesus' name. Whatever sadness we might have, it can be a family problem, it can be a sickness, it can be a sorrow, it can be anything, Lord. In Jesus' name we are praying. On this 26th of July 2026, you're going to do a miracle. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்க துக்கம் துயரம் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம் என்றாலும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றும். ஆண்டவரே, நீர் கருணையுள்ள தெய்வம். Lord, you are a God of compassion. Comfort us, O Father. In Jesus' name, Lord, we are praying. Let not sadness become a stronghold. ஆண்டவரே, எங்கள் துக்கங்களையும் துயரங்களையும் சாத்தான் ஒரு ஆயுதமாக பாவிக்காமல் நீர்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் துதிக்க ஆண்டவரே உங்களை கிருபையை தாரும் ஆண்டவரே. Lord, help us, Lord, even in sadness, to praise and to worship you, Lord. Praise the Lord. Praise the glorious name of Jesus. Hallelujah. Hallelujah. Today, I want to pray for some people. நான் சிலருக்காக நான் நிச்சயமாக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நான் உங்களை மீட் பண்ண போறேன். So don't rush. After the meeting, I am going to come and see you and pray with you. So don't rush after the meeting. Over to you, Brother Cedric and sister. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் இரக்கமாய் செவி கொடுத்து உன்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார்னு வேத வசனம் சொல்லுகிறது. இதை இன்று நான் நம்ம சபையின் மீது நான் பேசுகிறேன். துக்க நாட்கள் முடிந்து போகிறது, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் இறங்கி செவி சாய்க்கிறார். இந்த நம்பிக்கையோட என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாதுன்னு பாடி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் தேவனால் நான் உயருவேன்.
அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. சொல்வேன் கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது உன்னால் முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். இது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். இது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்றென்றும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நம்முடைய டீ டைம்குள்ளாக கடந்து செல்வோம். அடுத்த வாரமும் இந்த இடத்துல 10 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திப்போம். நன்றி. தேவைகள் இருப்பவங்க ப்ளீஸ் கான்ட்ராக்ட் has graciously stayed back. அதனால வந்து கான்ட்ராக்ட் like pray with them and don't forget Tuesday Bible